ஹாய் மக்களே, எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடித்த பராசக்தி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த நிமிஷம் நான் இங்கே உங்ககிட்ட நம்ம தாய்மொழி தமிழில் பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணமே 1965 நடந்த மாணவர்கள் நடத்திய ஒரு போர் தாங்க. நம்ம மொழிக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து போராட்டம் நடத்தி நம்ம மொழியை மீட்டு எடுத்த மாணவர்களை பற்றின கதை தாங்க இது. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் இந்தி திணிப்புக்கு எதிராக சிவகார்த்திகேயன் ஒரு மாணவர் படையோட ஒரு ட்ரெயினை கொளுத்துறாங்க. அந்த இன்சிடென்ட்ல அவரோட ஃப்ரெண்டு இறந்துறாரு. அதனால அவர் ரொம்பவே மனசுடைஞ்சு இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த இந்தி திணிப்பு எந்த போராட்டமும் வேணான்னு சொல்லிட்டு தன்னோட இயல்பு வாழ்க்கைக்கு போறாரு. சிவகார்த்திகேயன் தம்பியான அதர்வா அவருமே இந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்கள் வச்சு பயங்கரமான போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது தெரிஞ்ச சிவகார்த்திகேயன் அறப்போராட்டம் பண்ணுங்க, வன்முறைலாம் வேறான்னு ரொம்ப அட்வைஸ் பண்றாரு. ஒரு கட்டத்தில் சிவகார்த்திகேயன் இந்த அறப்போராட்டம்லாம் தேவையில்லை அப்படின்ற ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அதுக்கப்புறம் அவருடைய புறநானூறு மாணவர் படையை வச்சு இந்த இந்தி திணிப்புக்கு எதிராக எப்படி போராடி வென்றாருன்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்ட் ஒர்க். இந்த ஆர்ட் ஒர்க் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா படம் பார்க்கும்போதே நீங்கள் 1965 போன மாதிரி அந்த அளவுக்கு சூப்பராக ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த ரவி மோகனோட அந்த வில்லத்தனம், அதுவும் சைலண்டாக ஸ்மார்ட்டான ஒரு வில்லத்தனம், அரவிந்த் சாமி மாதிரி ஒரு வில்லத்தனம் பண்ணியிருப்பார். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார். ஃபஸ்ட் டைம் ஒரு வில்லனாக பண்ணியிருக்காரு, அது சூப்பராக பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் முக்கியமாக ஒருத்தர் சொல்லணும், ஜிவி. இவரை பற்றி நம்ம நிறைய பாராட்டினாலும் பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான மியூசிக் டைரக்டர். அவருக்கு இது 100வது படம். அது 100வது படத்துக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காருன்னு கேட்டால் கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த படத்தில் ஒவ்வொரு சீனுமே நல்லா பயங்கரமாக ரீச் ஆனது காரணம் அவருடைய பிஜிஎம். அந்த அளவுக்கு பிஜிஎம்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கும். குறிப்பாக அந்த இன்டர்வல் சீன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு முக்கிய காரணமே இந்த பிஜிஎம்மோட அந்த எலிவேஷன் தான். அதே மாதிரி இன்டர்வியூக்கு முன்னாடி வர ஒரு இன்டர்வியூ சீன், அதாவது சிவகார்த்திகேயன் சென்னைக்கு வேலைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போவார். அங்கே ஹிந்தி தெரியாதுன்றதால் அவர் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதனால் சிவகார்த்திகேயன் நிறைய கேள்வி கேட்பார். ஏன்னா பிறந்ததில் ஹிந்தி தெரிஞ்சவங்களும் பாதியில் நம்ம ஹிந்தி கற்றுக்கிட்டவங்களும் எப்படி ஈக்குவலாக இருக்க முடியுன்ற நிறைய வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பேசியிருப்பார். அது உண்மையிலுமே அவ்வளோ ரைட்டிங்ஸில் பவர்ஃபுல்லான டைலாக்லாம் யூஸ் பண்ணி பேசியிருக்காங்க. அது ரொம்ப ரசிக்கிற மாதிரியே இருக்குது. இந்த படத்துக்கு எங்களுக்கு மைனஸாக தெரிஞ்சுது ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கேரக்டரிஸ்டிக். ஏன்னா ஒரு கேரக்டருமே எங்களுக்கு கனெக்ட் ஆகலை. இப்போது சுதா கங்கரா எடுத்த முந்தைய படமான சூரியவரை போற்று, அந்த படத்தில் சூர்யாவோட கேரக்டரான நெடுமாறன் ராஜாங்கம், அந்த கேரக்டர்லாம் அவ்வளோ மைண்டில் பதியும். அதுக்கப்புறம் ஹீரோயின் கேரக்டர் பொம்மி, அவங்க ஃப்ரெண்டு கேரக்டர் சே, இப்படின்னு ஒவ்வொரு கேரக்டருமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அந்த கேரக்டர்லாம் வடிவமைச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்களோட நேமும் பதிகிற அளவுக்கு கேரக்டர் அவ்வளோ வலுவாகவே இல்லை. அடுத்து இந்த படத்தோட ஒரு முக்கியமான மைனஸ் பாயிண்ட்டு இந்த படத்தோட ஹீரோயின்ங்க. இந்த படத்துக்கு ஹீரோயின் வச்சது பெரிய மைனஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஹீரோயின் வச்சதால 3 சாங் வச்சுருக்காங்க. அந்த சாங்கால் மற்ற சீனுமே ஒரு விறுவிறுப்பாக போகிற எல்லா சீனுமே டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஒரு லவ் போர்ஷன் எல்லாமே வச்சு நிறைய டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க இந்த படத்தை. நான் சொல்ல போனால் இந்த படத்துக்கு ஹீரோயினே தேவையில்லை. ஹீரோயினை தூக்கிட்டா இந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய மைனஸு அப்படின்ற ஒரு குறையுமே கிடையாது. அந்த படத்தை ஹீரோயின் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். அடுத்தது இந்த படத்தில் எங்களுக்கு குறையாக தெரிஞ்சு சிவகார்த்திகேயனுடைய கேரக்டர். ஏன்னா அவர் பெரிய புரட்சி மாணவர் படையோட தலைவராக காமிச்சிருப்பாங்க. அதனாலேயே என்னன்னு தெரியல, அவருக்கு இந்த கேரக்டர் ஹோல்ட் பண்ணவே முடியல. ஏன்னா அதுக்கான சீன் எதுவுமே வைக்கல. அவ்வளோ பெரிய மாணவர் படையை அவர் வழி நடத்துகிற மாதிரி எந்த ஒரு சீன்ஸுமே இதில் இல்லை. அவர் ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேரக்டருக்கு கண்டிப்பாக அவர் செட் ஆகலை. படத்தில் இந்த ட்ராவல் பண்ணுறாங்க, எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ணுறாங்கன்னே தெரியாத அளவுக்கு அந்த சீன்லாம் வச்சுருந்தாங்க. ஏன்னா திடீர்னு சென்னையில் காமிக்கிறாங்க, திடீர்னு சிதம்பரம் காமிக்கிறாங்க, திடீர்னு பொள்ளாச்சி காமிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்குது. இன்டர்வலுக்கு முன்னாடி ஹீரோ வந்து சென்னையில் இருப்பார். இன்டர்வல் சீன் அப்போ கரெக்டாக அடுத்த செகண்டு மதுரைக்கு வந்துடுவார். அந்த மாதிரி நிறைய சீன்லாம் எங்கே நடக்குதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு கன்ஃபியூஸ்டாக வச்சுருந்தாங்க. அடுத்தது இன்னொரு குறையாக தெரிஞ்சது, இந்த படத்தில் அதர்வா நடிச்சிருக்காரு. அவர் கொடுத்த போர்ஷன் கம்மி தான். அந்த கேரக்டருமே ரொம்ப நல்லா படிச்சிருந்தாங்க. ஹீரோயினுக்கு கொடுத்ததோட இவருக்கு அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். சுத்தமாகவே அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமலே இந்த படத்தில் விட்டுட்டாங்க. இந்த படத்தில் கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு சீன் வரும். அதில் எல்லா லாங்குவேஜ்காரங்களுமே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வரும். அந்த சீன்லாம் உண்மையிலுமே நேச்சுரலாக இல்லை, ஃபுல்லாமே ஆர்டிஃபிஷியலாக படத்துக்காக திணிச்சு வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தில் ஜெயம் ரவி அவ்வளோ டெரராக வில்லனாக இருப்பார். தமிழ் மொழியை அவ்வளோ வெறுப்பார். அதற்கான காரணம் வலுவானமாக இல்லை. ஏன்னா அவரும் ஒரு தமிழர் தான். தமிழரே இருந்துக்கிட்டு ஏன் ஹிந்திக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு, தமிழே வேணான்னு ஏன் வெறுக்கிறாருன்ற ஒரு பயங்கரமான காரணம் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும், ஹீரோயின் ஏன் வேணாம்னு சொன்னோன்னா, இன்ட்ரோலுக்கு முன்னாடியிலேருந்து ஒரு சீன் கூஸ்பமாக ஸ்டார்ட் ஆகும். அதோட இன்ட்ரோல் பயங்கர கூஸ்பமாக முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்ற ஒரு ஆர்வத்தில் வந்து உட்காந்தா ஒரு லவ் சாங் வருதுங்க. எதுக்கு வருதுன்னே தெரியல.
தேவையில்லாத ஆணின்னு தான் சொல்லலாம் அந்த படத்துக்கு. இந்த சாங்கு மொத்தமே சாங்கே தேவையில்லை. அதில் எதுக்கு முன்னாடி வச்சாங்கன்னா, நடுவில் வச்சாங்கன்னா ஆடியன்ஸ் விறுவிறுப்பாக போகிற படத்தில் எதுக்கு இந்த சாங் வச்சாங்க திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வல் சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமே இந்த சீனை வச்சுருந்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சாங்கே தூக்கிடலாம், ஹீரோயினும் தூக்கிடலாம். இந்த படத்தில் பெரிய ஃப்ளான்னு சொல்லியிருந்தா, இந்த படம் தமிழ் மொழிக்கான படம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் படத்தில் அந்தமாரி சீன் அதிகமாகவே இல்லை. ஏன்னா இது ஜெயம் ரவிக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் நடக்கிற ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. ஒரு ஹீரோ வில்லன் 2 பேரும் அடிச்சுட்டு சண்டை போட்டு கிளைமேக்ஸை முடிக்கிற மாதிரி தான் முடித்தாங்களே. முக்கியமாக சொல்லணும்னா 1965 நடந்த மாணவர்கள் போராட்டத்தை பற்றி தான் இந்த கதை. அதையே இன்னுமே நல்லா சொல்லியிருக்கலாம். அவங்களுக்கான எடுத்த படத்தை, அவங்களுக்கான கதையை இன்னுமே விறுவிறுப்பாக சொல்லியிருக்கலாம். அது ஏன் பண்ணலன்னு தெரியல. நான் முக்கியமாக ஒன்று சொல்ல போனால், சுதா கங்கராகிட்டேருந்து கண்டிப்பாக இவ்வளோ பெரிய வீக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை நான் எதிர்பார்க்கல. வெரி டிசப்பாயிண்டட் தாங்க. இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5க்கு 3.